ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் சீரியலில் நிலாவுக்கும் சோழனுக்கும் மனமொத்த தம்பதிகளாக கல்யாணம் நடக்கலை என்ற விஷயம் சேரனுக்கு மட்டும் தெரியும். அதனால் நடேசன் வெளியே அண்ணன் தம்பிகளுடன் தூங்கி கொண்டிருந்த சோழனை எழுப்பி, நீ ஏன் இங்கேயே தினமும் தூங்கிட்டு இருக்க? உன் பொண்டாட்டியோட போய் தூங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி, உன் பொண்டாட்டியும் நீயும் தனியாக தூங்கினா நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லி நடேசன் உள்ள கதவை தட்டு அப்படின்னு சொல்லி நிலா ரூம்புக்குள்ளே வந்து சோழனை போய் படுக்க சொல்லிடுறாங்க. சோழனும் உள்ளே போகிறாங்க. அப்பா சொன்னதை கேட்டுட்டு போய் படுக்க போகிறப்ப நிலா பயத்தோடு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் மேலேயே படுத்துக்கங்க, அப்பா சொன்னதுனால தான் நான் வந்தேன், நான் கீழேயே படுத்துக்கிறேன்னு வந்து கீழே படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப யோசிச்சு, அப்பா இன்றைக்கி தான் உருப்படியான விஷயம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சோழன் மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா நிலாவின் ரூமுக்குள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு பிறகு நடேசன் வெளியே போனதும் சேரன் வந்து நிலாவின் ரூமில் கதவை தட்டி சோழனை உள்ளே தூங்க விடாமல் வெளியே கூட்டிகிட்டு வர்றாங்க. இதனை பார்த்த பாண்டியனுக்கு எதுவும் புரியல. உடனே மறுநாள் காலையில் சேரனிடம், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையலை என்பதற்காக சோழன் மனைவியுடன் சந்தோஷமாக இருப்பது உனக்கு பிடிக்கலையா? ஊருக்குள்ளே மட்டும் சேரன் தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறேன், சேரன் இல்லாட்டி இந்த குடும்பம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி நல்ல பேர் வாங்கிக்கிறது. ஆனால் வந்து இங்கே வந்து இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து கேட்டுட்ருக்காங்க. அவங்க 2 பேரையும் தனித்தனியாக தூங்குவது எப்படி சரியாக இருக்கும்? உனக்கு பொறாமை வந்துருச்சா அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி எல்லாம் சேரனை புரிஞ்சுக்காம நேரடியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க பாண்டியன். இதையெல்லாம் சேரன் வந்து சொல்ல முடியாமல் கண் கலங்கிட்டு நிற்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பல்லவன் காலேஜில் ஒரு பொண்ணை காதலிப்பதை தெரிஞ்சுக்கிட்டாங்க நிலா. அந்த பொண்ணை பார்ப்பதற்கு பல்லவன் கூட காலேஜுக்கு போகிறாங்க. பிறகு அந்த பெண்ணை பார்த்தோம். அந்த பெண்ணுக்கும் பல்லவன் மீது ஒரு ஆசை இருக்குதுன்னு நிலா புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்ததாக நிலாவும் பல்லவனும் பேசிக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ நிலா கேட்குறாங்க பல்லவன்கிட்ட, பாண்டியன் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கும்போது, பல்லவன், நான் உங்களை நேரடியாகவே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்ட்டு நிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வகையில் பாண்டியனும் ஏதோ ஒரு பெரிய வேலையில் இருப்பதாக நிலாவிடன் சோழன் வந்து பொய் சொல்லியிருக்காங்க. தற்போது அதுவும் பொய் என்று நிலாவுக்கு தெரிஞ்சதுனால பாண்டியன் மெக்கானிக் வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க என்ற உண்மையை நிலாவுக்கு தெரிந்துவிடும். இப்படி அடுத்தடுத்து பொய் சொல்லி நம்மளைய முட்டாளாக்கி இருக்கிறேன்னு கோபத்தில் நிலா வந்து சோழன்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.